இன்றைய முக்கிய செய்திகள். தென்பெண்ணை வெள்ளப்பெருக்கால் கடலூர், விழுப்புரம் மாவட்டங்கள் கடும் பாதிப்பு. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து முற்றிலும் துண்டிப்பு. பல்லாயிரம் ஏக்கர் நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி சேதம். ஏரி உபரி நீரால் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட வாகனங்கள். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஸ்டாலின் ஆய்வு. பயிர் சேதங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என அறிவிப்பு. அவதூறு வழக்குகளில் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா குற்றவாளி. தலா 6 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. வணக்கம். வணக்கம். பெருமழையால் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் உபரிநீர் திறப்பால் கடலூர், விழுப்புரம் மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்தும் முடங்கியது. பெஞ்சல் புயல் காரணமாக இடைவிடாது கொட்டிய கனமழையால் வட கடலோர மாவட்டங்கள் தண்ணீரில் மிதக்கின்றன. திருவண்ணாமலை மற்றும் சுற்றுப்பகுதிகளில் வெளுத்து வாங்கிய மழையால் 118 அடி உயரம் கொண்ட சாத்தனூர் அணை முழு கொள்ளளவை எட்டியது. அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் இன்று காலை வினாடிக்கு 1,70,000 கனஅடி நீர் திறக்கப்பட்ட நிலையில் தற்போது 70,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், வெளிச்ச மண்டலம், கண்டைக்காடு, தாழங்குடா உள்ளிட்ட பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் 10 அடி உயரத்திற்கு தண்ணீர் தேங்கியுள்ளதால் வீடுகளின் மாடிகளில் மக்கள் தஞ்சமடைந்தனர். வெள்ளத்தில் பரிதவித்தவர்களை ரப்பர் படகுகள் மூலம் தீயணைப்பு வீரர்களும் பேரிடர் மீட்புக் குழுவினரும் மீட்டனர். வீட்டிலிருந்த பொருட்கள் அனைத்தும் நீரில் அடித்துச் செல்லப்பட்டதாக மக்கள் தெரிவித்தனர். கண்டக்காடு, மஞ்சக்குப்பம் எல்லாமே தண்ணி ரொம்பிடுச்சு. கலெக்டர் ஆஃபீஸ் அண்ட குண்டு சாலை ஃபுல்லாமே தண்ணி ரொம்பிடுச்சு. இந்த சைடு பார்த்தி முள்ளோடு போகிற வழி எல்லாமே ரொம்பிடுச்சு. பாண்டி போகிற வழி எல்லாமே ரொம்பிடுச்சு. கடலூர் இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி பார்த்தாலும் ஒரு 50-60 வருடத்துக்கு முன்பாக இப்படிப்பட்ட ஒரு வெள்ளப்பெருக்கு பார்த்துருக்குறோம். அது கூட இப்படி பார்த்துருப்பாங்களா அப்படின்ட்டு டவுட்டு தான். வீடு ஃபுல்லாகவே முழுகி போச்சு தண்ணியில். அது காலையில் ஒரு 10 மணி 10:30 மணி வரைக்கும் பார்க்கல தண்ணி ரவ கூட கிடையாது. சும்மா மழை பெஞ்ச தண்ணி மட்டும்தான் பள்ளத்தில் இருந்தது. இப்போ அடுத்த அரை மணி நேரத்தில் வந்து தண்ணி வந்து ஊர் உள்ள ஃபுல்லாகவே வந்து போச்சு. மங்கலம்பேட்டை, பூவனூர், மாத்தூர் உள்ளிட்ட இடங்களில் 500 ஏக்கரில் சாகுபடி செய்த உளுந்து செடிகள் நீரில் மூழ்கின. விழுப்புரம் மாவட்டத்தில் மயிலம், திண்டிவனம் உள்ளிட்ட பகுதிகளில் வரலாறு காணாத அளவுக்கு மழை கொட்டியதால் 5 ஏரிகளின் கரைகள் உடைந்தன. திண்டிவனம் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள ஏரியின் கரை உடைந்ததால் அருகே உள்ள கிராமங்களுக்குள் வெள்ளம் புகுந்தது. இதனால் திண்டிவனம் கிடங்கல் இடையிலான தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. அரசூர் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்ததால் தென் மாவட்டங்களுக்கு போக்குவரத்து முடங்கியது. ஆங்காங்கே வாகனங்கள் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு அணிவகுத்து நின்றன. பின்னர் வாகனங்கள் அனைத்தும் மாற்று வழியில் இயக்கப்பட்டன. மரக்காணம் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் பல்லாயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் தண்ணீரில் மூழ்கின. விக்கிரவாண்டி, முண்டியம்பாக்கம் ரயில் நிலையங்களுக்கிடையே பாலத்தில் அபாய அளவை தாண்டி தண்ணீர் செல்வதால் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் 5 விரைவு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன. தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை நோக்கி வந்த ரயில்கள் விழுப்புரம், விருத்தாச்சலம் உள்ளிட்ட இடங்களில் நிறுத்தப்பட்டன. சென்னை போன ட்ரெயின் வந்து விருத்தாச்சலத்தில் திடீர்னு நிறுத்திட்டாங்க. என்ன ரீசன், எதுக்காக நிறுத்தினான்னு தெரியல. 6:15 வந்த வண்டி இன்ன வரைக்கும் வந்து வண்டி நகரலையான்னு தெரியல. இது போல வந்து ட்ரெயின் இனிமேல் இங்கிருந்து நகராது. இந்த வண்டி நீங்கள் எப்படியோ சென்னை போகிறது எப்படி நீங்கள் பார்த்துக்கங்கன்னு நாங்கள் அங்கேருந்து அளவான பணத்தோட போதிய உணவோடு வந்தோம். இனி இருக்கிற நிலைமையில எங்களுக்கு உணவுக்கு என்ன வழி, போக்குவரத்து செலவுக்கு என்ன வழின்னு தெரியல. விழுப்புரம், திருக்கோவிலூர், அரகண்டநல்லூர், கொஞ்சமங்கலம் உள்ளிட்ட இடங்களில் உள்புற சாலைகள் துண்டிக்கப்பட்டு கிராமங்களுக்கு போக்குவரத்து முற்றிலும் முடங்கியுள்ளது. புதுச்சேரியில் கொட்டிய கனமழையால் ஏரிகள் நிரம்பி விநாயகம்பட்டு, கலித்திரம்பட்டு உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. வில்லியனூரில் தரைப்பாலம் மூழ்கியது. விளைநிலங்கள் கடல் போல் காட்சியளிப்பதால் பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. வரலாறு காணாத அதிகனமழையால் பல இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டதுடன் பல வாகனங்கள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக வெளுத்து வாங்கிய அதிகனமழையால் நீர்நிலைகள் நிரம்பி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் ஊத்தங்கரையில் அதிகபட்சமாக 50 சென்டிமீட்டர் மழை கொட்டியதால் வெங்கடாப்பட்டி ஏரி, கல்லூரி ஏரி ஆகியவை உடைந்து அண்ணா நகர், ராம்நகர் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்றிரவு வெள்ளம் புகுந்தது.
200க்கும் மேற்பட்ட வீடுகளை மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. 2 ஏரி தண்ணியும் உபரி நீர் ஜாஸ்தியாகி நாங்கள் வசிக்கிற பகுதிக்குள்ளே தண்ணி இதாகிடுச்சுங்க. இதனால் நைட்டு 1 மணி 2 மணிக்கெலாம் சின்ன சின்ன குழந்தைங்கள கூட்டிகிட்டு ரொம்ப அவஸ்தைப்பட்டுருக்கோம். தண்ணி ஒரு ஆள் 2 ஆளுக்கு மேலே தண்ணி இருக்குங்க நாங்கள் வசிக்கிற பகுதியில். பிள்ளைங்க படிக்கிற புக்கு, ஆதார் கார்டு எல்லாமே தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. ஊத்தங்கரை பேருந்து நிலையம் அருகே உள்ள ஏரி நிரம்பி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் அப்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 50க்கும் மேற்பட்ட வாகனங்கள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டன. அந்தரத்தில் தொங்கியபடி இருந்த வாகனங்கள் ராட்சத கிரேன்கள் கொண்டு மீட்கப்பட்டன. வெள்ளமும் கிட்டத்தட்ட பாருங்க, ரோட்ல இருந்த அத்தினி டிராவல்ஸ் 10 டிராவல்ஸுக்கு மேலே அடிச்சுட்டு போயிடுச்சு. காருக்கு ஒரு 5-6 கார் அடிச்சுட்டு போயிடுச்சு. இவரில் இந்த மாதிரி பாதிப்பு 71க்கு பின்னால இப்போதாங்க. ஊத்தங்கரையில் இருந்து திருப்பத்தூர், திருவண்ணாமலை செல்லக்கூடிய சாலைகள் சேதமடைந்துள்ளன. திருவண்ணாமலை மாவட்டத்தில் வெளுத்து வாங்கிய பெருமழையால் செய்யாறில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடுகிறது. வந்தவாசி அருகே அமனம்பாக்கத்தில் தரைப்பாலத்துக்கு மேல் 4 அடி உயரத்திற்கு தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்வதால் 20 கிராமங்களுக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையால் ஆரணி அருகே வேலப்பாடி, வடுகசாத்து, களம்பூர் உள்ளிட்ட இடங்களில் 5000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. திருவண்ணாமலையில் கொட்டிய அதி கனமழையால் தீபமலையில் இருந்து உருண்டு வந்த பாறைகள் மற்றும் மண் சரிவால் 3 வீடுகள் மண்ணில் புதைந்தன. இதில் சிக்கிய 7 பேரையும் மீட்க 2வது நாளாக மீட்புக் குழுவினர் போராடி வருகின்றனர். 12 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு ஒருவரின் உடல் மீட்கப்பட்டுள்ளது. வஉசி நகர் பகுதியில் மேலும் ஒரு இடத்தில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதால் மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. சேலம் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் ஏற்காடு மலைச்சாலையில் ஆங்காங்கே மண் சரிவுகள் ஏற்பட்டதுடன் மரங்களும் முறிந்து விழுந்துள்ளன. இதனால் மலை கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. மலைப்பாதையில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவால் சுற்றுலா பயணிகள் ஏற்காடு செல்ல சேலம் மாவட்ட ஆட்சியர் திருமதி பிருந்தாதேவி தடை விதித்துள்ளார். மழை நின்ற பிறகு பயிர் சேதங்களை கணக்கிட்டு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்ட மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய கிழக்கு கடற்கரை சாலை வழியாக இன்று அவர் சென்றார். அப்போது மாமல்லபுரம் அருகே உள்ள தேவநேரியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள இருளர் மக்களையும் மீனவ மக்களையும் சந்தித்து வெள்ள பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்தார். அவர்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்ட திரு ஸ்டாலின் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். தொடர்ந்து கல்பாக்கம் பகுதிக்கு சென்ற முதலமைச்சர் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றார். பின்னர் இடைக்கழிநாடு பேரூராட்சி பகுதியில் உள்ள சேமிலிபுரம் அருகே சேதமடைந்த மின்கம்பங்கள் மற்றும் மின்சார வாரியத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்தார். பொதுமக்கள் அளித்த பல்வேறு கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டு விழுப்புரம் செல்லும் வழியில் விக்கிரவாண்டி வருவாய் வட்டாட்சியர் அலுவலக முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களை சந்தித்து அவர்களுக்கு நிவாரணப் பொருட்களை திரு ஸ்டாலின் வழங்கினார். விழுப்புரம் BVA மஹாலில் அமைக்கப்பட்டுள்ள புயல் பாதுகாப்பு மையத்தில் மக்களின் குறைகளை திரு ஸ்டாலின் கேட்டறிந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளை அறிவுறுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புயல் மழை பாதிப்புகளை கணக்கிட்டு ஒன்றிய அரசிடம் நிவாரண நிதி கோருவது தங்கள் கடமை என்றும் நிச்சயமாக அறிக்கை அனுப்புவோம் என்றும் கூறினார். பெஞ்சல் புயலால் சுமார் 3.18 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் மழை நின்ற பிறகு பயிர் சேதங்களை கணக்கிட்டு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்றும் திரு ஸ்டாலின் தெரிவித்தார். பயிர் சேதங்களை பொறுத்த வரையில் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் நெற்பயிர்கள் மூழ்கியிருக்கிறது. 1,29,000 ஹெக்டேர் பரப்பளவிற்கு சேதம் ஏற்பட்டிருப்பதாக புள்ளி விவரம் பெறப்பட்டிருக்கிறது. மழை முழுவதுமாக நின்றதற்கு பிறகு, தேங்கியுள்ள நீர் வடிந்ததற்கு பிறகு முறையான முழுமையான கணக்கெடுப்பு நடத்தி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நடவடிக்கை, நிவாரணம் நிச்சயமாக வழங்கப்படும். புயல் பாதிப்பு குறித்த அறிக்கையை ஒன்றிய அரசுக்கு அனுப்பி விரைவில் மத்திய குழுவை அனுப்பி வைக்குமாறு கோர உள்ளதாக திரு ஸ்டாலின் தெரிவித்தார். தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் கனமழை காரணமாக வெள்ளம் ஏற்பட்டிருப்பது பற்றிய கேள்விக்கு பதிலளித்த அவர், துணை முதலமைச்சர் திரு உதயநிதியை அங்கு செல்ல உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். கனமழை பெய்யும் பகுதிகளில் அந்த மாவட்டங்களைச் சேர்ந்த அமைச்சர்கள் மற்றும் பொறுப்பு அமைச்சர்கள் பணியாற்ற உத்தரவிட்டுள்ளதாகவும் திரு ஸ்டாலின் தெரிவித்தார். பின்னர் விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களிடம் குறைகளை திரு ஸ்டாலின் கேட்டறிந்தார். அதானி விவகாரம், மணிப்பூர் வன்முறை உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து விவாதம் நடத்த வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் முழக்கத்தில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற இருவைகளும் 6வது நாளாக முடங்கின.
மக்களவை கூடியதும் கேள்வி நேரம் தொடங்கியது. ஃபெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழையால் விழுப்புரம், கடலூர், செங்கல்பட்டு மற்றும் புதுச்சேரியில் பயிர்கள் மற்றும் மக்களின் உடைமைகளுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்கள் குறித்து அவை நடவடிக்கைகளை ஒத்திவைத்து விவாதிக்க கோரி திமுக எம்பி திரு டி.ஆர். பாலு நோட்டீஸ் அளித்தார். அதே சமயம் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்து அதானி விவகாரம் உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கமிட்டனர். இதனால் முதலில் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்ட மக்களவை பின்னர் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் அதானி முறைகேடு குறித்து விதி எண் 267 கீழ் விவாதம் நடத்த வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியின் திரு பிரமோத் திவாரி, மதிமுக எம்பி திரு வைகோ உள்ளிட்டோர் நோட்டீஸ் அளித்தனர். மணிப்பூர் வன்முறை குறித்து திமுக எம்பி திரு திருச்சி சிவா, டெல்லியில் அதிகரிக்கும் குற்றச்செயல்கள் குறித்து ஆம் ஆத்மி எம்பி திரு சஞ்சய் சிங், வங்கதேசத்தில் இந்துக்கள் மீதான தாக்குதல் குறித்து விவாதிக்க கோரி அக்கட்சியின் மற்றொரு உறுப்பினர் திரு ராகவ் சந்தா நோட்டீஸ் அளித்தனர். சம்பல் கலவரம், அஜ்மீர் தர்கா விவகாரம் உள்ளிட்டவை குறித்தும் விவாதிக்க நோட்டீஸ் அளிக்கப்பட்டது. ஆனால் 20 நோட்டீஸ்களையும் நிராகரிப்பதாக தெரிவித்த அவைத்தலைவர் திரு ஜெகதீப் தங்கர் அவையை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைத்தார். மீண்டும் மாநிலங்களவை கூடியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து முழக்கமிட்டதால் அவையை நாளைக்கு ஒத்திவைப்பதாக திரு ஜெகதீப் தங்கர் அறிவித்தார். இருவேறு வழக்குகளில் தமிழ்நாடு பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் திரு H. ராஜா குற்றவாளி என்று தீர்ப்பளித்த சென்னை சிறப்பு நீதிமன்றம் அவருக்கு தலா 6 மாதங்கள் சிறை தண்டனையும் 5000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டுள்ளது. 2018ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பெரியார் சிலையை உடைப்பதாக சமூக வலைதளத்தில் பதிவு செய்தது தொடர்பாகவும் திமுக எம்பி திருமதி கனிமொழிக்கு எதிராக தரக்குறைவான கருத்துக்களை கூறியதாகவும் திரு H. ராஜா மீது பல்வேறு காவல் நிலையங்களில் திமுக, காங்கிரஸ், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா சார்பில் புகார்கள் அளிக்கப்பட்டன. ஈரோடு நகர் காவல்துறை கருங்கல்பாளையம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் ராஜாவுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி திரு ராஜா தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்த சென்னை உயர்நீதிமன்றம் 2 வழக்குகளிலும் விசாரணையை 3 மாதங்களில் முடிக்க சென்னையில் உள்ள எம்பி, எம்எல்ஏக்கள் மீதான குற்ற வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டது. இந்த வழக்குகள் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி திரு G. ஜெயவேல் முன்பு விசாரணைக்கு வந்தபோது பெரியார் சிலையை உடைக்க வேண்டும் என்று திரு H. ராஜா கூறியதற்கு ஆதாரங்கள் சேகரிக்கப்படவில்லை என்றும் திருமதி கனிமொழி மீதான கருத்து அரசியல் ரீதியானது என்றும் அவரது தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். ஆதாரங்கள், ஆவணங்கள் எதனையும் விசாரணை அதிகாரி மற்றும் புகார்தாரர் தாக்கல் செய்யாததால் வழக்கிலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்தார். பின்னர் வாதிட்ட அரசு தரப்பு வழக்கறிஞர் திருமதி கனிமொழி தொடர்பான கருத்து அரசியல் ரீதியானது அல்ல என்றும் அப்பட்டமான அவதூறு என்றும் கூறினார். திரு ராஜா மீதான அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் ஆதாரங்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்து வழக்கின் தீர்ப்பை கடந்த மாதம் 14ஆம் தேதி ஒத்திவைத்த நீதிபதி 2 வழக்குகளிலும் திரு H. ராஜா குற்றவாளிதான் என்று இன்று தீர்ப்பளித்தார். அவரது எக்ஸ் தள பக்கத்தில்தான் 2 பதிவுகளும் வெளியாகியிருப்பது அரசு தரப்பில் சந்தேகமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாக நீதிபதி தெரிவித்தார். 2 வழக்குகளிலும் அவருக்கு தலா 6 மாதம் சிறை தண்டனை மற்றும் தலா 5000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். இந்த வழக்கில் மேல்முறையீடு செய்ய உள்ளதால் தண்டனையை நிறுத்தி வைக்குமாறு திரு H. ராஜா தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி சொந்த ஜாமீனில் அவரை விடுவித்தார். கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று அதி கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் தொடர் மழை பெய்து வருகிறது. இதனால் உதகை மலை ரயில் சேவை நாளையும் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சீர்காழி மற்றும் சுற்றுப்பகுதிகளில் இன்று மழை பெய்தது. இதனிடையே வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் நிலவிய ஃபெஞ்சல் புயல் இன்று காலை மேலும் வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி வட தமிழகத்தின் உள்பகுதியில் நிலவுவதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு மற்றும் மத்திய அரபிக்கடல் பகுதிக்கு நாளை ஃபெஞ்சல் நகரும் என்றும் இதனால் நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று மிக கன முதல் அதி கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வேளாண் பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் மீண்டும் போராட்டத்தை தொடங்கியுள்ளதால் டெல்லி எல்லை பகுதிகளில் பதற்றம் நிலவுகிறது. மத்திய பாஜக அரசு 2020ஆம் ஆண்டு கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து லட்சக்கணக்கான விவசாயிகள் டெல்லியின் எல்லை பகுதிகளில் ஓராண்டாக நடத்திய போராட்டத்தின் போது 750 விவசாயிகள் உயிரிழந்தனர். இந்த போராட்டம் காரணமாக 3 வேளாண் சட்டங்களையும் திரும்பப் பெறுவதாக மத்திய அரசு அறிவித்தது. இந்நிலையில் நிலம் கையகப்படுத்துவதன் மூலம் இடம்பெயர்ந்த விவசாயிகளுக்கு அந்த பகுதிகளில் உள்ள வளர்ச்சியடைந்த வீட்டுமனை பிரிவுகளில் 10% ஒதுக்க வேண்டும், விவசாயிகளின் நலன்களுக்கான மாநில குழுக்களின் பரிந்துரைகளை நிறைவேற்ற வேண்டும், விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்ட அங்கீகாரம் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் மீண்டும் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். பாரதிய கிசான் யூனியன், சம்யுக்தா கிசான் மோர்ச்சா ஆகிய சங்கங்களைச் சேர்ந்த விவசாயிகள் கடந்த மாதம் 28ஆம் தேதி சம்புவில் போராட்டத்தை தொடங்கினர்.
நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி நோக்கி வரும் 6ஆம் தேதி அவர்கள் பேரணி செல்ல முயற்சி மேற்கொண்டுள்ளனர். இதையடுத்து நொய்டா, ஷில்லா, காஷிப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் தடுப்புகள் போடப்பட்டு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். நொய்டாவில் போலீசாரின் தடுப்புகளை தள்ளிவிட்டு விவசாயிகள் முன்னேறி செல்ல முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. விவசாயிகளின் போராட்டம் காரணமாக டெல்லியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. நொய்டா, ஷில்லா பகுதிகளிலிருந்து டெல்லி வரை பல கிலோமீட்டர் தூரம் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இனி வருவது செய்தி துளிகள். வழிபாட்டு தலங்கள் குறித்து ஆய்வு செய்ய கோரும் மனுக்களை நீதிமன்றங்கள் விசாரிக்க தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் காங்கிரஸ் தலைவர்கள் திரு அலோக் சர்மா, திருமதி பிரியா மிஸ்ரா ஆகியோர் மனு தாக்கல் செய்துள்ளனர். 1991ஆம் ஆண்டின் வழிபாட்டு தலங்கள் சிறப்பு சட்டத்துக்கு எதிரானது என்பதால் மசூதி உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களை ஆய்வு செய்ய நீதிமன்றங்கள் பிறப்பிக்கும் உத்தரவை நிறைவேற்றக்கூடாது என மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்துமாறும் மனுவில் கோரப்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற கூட்டம் வரும் 9, 10ஆம் தேதி என 2 நாட்கள் நடத்தப்படும் என அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாக பேரவைத் தலைவர் திரு அப்பாவு தெரிவித்துள்ளார். சட்டமன்ற கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பதை முடிவு செய்ய அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு அப்பாவு, முதல் நாளில் மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் தோண்ட அளித்த அனுமதியை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என அரசின் சார்பில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார். புதுச்சேரியில் மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணமாக ஒரு குடும்ப அட்டைக்கு 5000 ரூபாய் வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு ரங்கசாமி அறிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பயிர் பாதிக்கப்பட்ட விவசாய நிலம் ஹெக்டேர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய், மாட்டை இழந்தவர்களுக்கு 40,000 ரூபாய், கன்றுக்குட்டி இழப்புக்கு 30,000 ரூபாய் வழங்கப்படும் என்றார். பாதிக்கப்பட்ட குடிசைகளுக்கு 20,000 ரூபாய் மற்றும் வீடுகளுக்கு 10,000 ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் என்றும் திரு ரங்கசாமி தெரிவித்தார். நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளுக்கு நீர்வரத்து சரிந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் கனமழை நின்று தற்போது விட்டுவிட்டு மிதமான மழை பெய்து வருகிறது. புழல் ஏரிக்கு நேற்று வினாடிக்கு 3470 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று 996 கனஅடியாக சரிந்தது. 21.2 அடி உயர அணையில் நீர்மட்டம் 18.54 அடியாக உள்ளது. சென்னை குடிநீருக்காக வினாடிக்கு 184 கனஅடி நீர் திறக்கப்படுகிறது. சோழவரம் ஏரிக்கு நேற்று வினாடிக்கு 140 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று 82 கனஅடியாக குறைந்துள்ளது. 18.86 அடி உயர அணையில் நீர்மட்டம் 3.16 அடியாக உள்ளது. சென்னை தாம்பரத்தில் பல்லாவரம் ரேடியல் சாலையில் தண்ணீரில் புகையுடன் குமிழ்கள் கொப்பளித்ததால் அந்த வழியாக சென்றவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். வேடிக்கை பார்த்தவர்களில் சிலர் தண்ணீரை கிளறி பார்த்தபோது ஐஸ் கட்டிகளின் சீதோஷ்ண நிலையை தக்க வைக்க பயன்படுத்தும் நைட்ரஜன் கட்டிகள் வீசப்பட்டிருந்தது தெரிய வந்தது. வங்கக்கடலில் உருவான புயல் காரணமாக கடந்த 6 நாட்களாக கடலுக்கு செல்லாமல் இருந்த தூத்துக்குடி மீனவர்கள் இன்று மீண்டும் மீன்பிடிக்க சென்றனர். பெஞ்சல் புயல் கரை கடந்த நிலையில் சென்னையில் இன்று மீண்டும் வெயில் அடிக்க தொடங்கியுள்ளது. 9 நாட்களாக மீன்பிடி தொழிலை நிறுத்தியிருந்த நொச்சிக்குப்பம் பகுதி மீனவர்கள் வலைகளை காய வைத்து கடலுக்கு செல்வதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 445 புள்ளிகள் உயர்ந்து 80,248 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 143 புள்ளிகள் உயர்ந்து 24,274 புள்ளிகளாக இருந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து சவரன் 56,720 ரூபாயாகவும் கிராம் 7,090 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 100 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பெருமழையால் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் உபரி நீர் திறப்பால் கடலூர், விழுப்புரம் மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னை, திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி, சேலம் மாவட்டங்களில் பெய்த வரலாறு காணாத அதிகனமழையால் பல இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டதுடன் 50க்கும் மேற்பட்ட வாகனங்கள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டன. மழை நின்ற பிறகு பயிர் சேதங்களை கணக்கிட்டு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.